நேற்று நைட்டு புயல் கரையை கடக்கும் போது 47 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கு. புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கும் அனைத்து குடியிருப்புகளையும் தண்ணீர் தேங்கியிருக்கு. மக்கள் வெளியே வர முடியவில்லை. தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் மக்களை மீட்பதற்கும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து வரீங்க? எல்லா நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணியிருக்கோம். இப்பயும் எடுத்துகிட்டு இருக்கோம். இது அதிகபட்சமான மழை. நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 71ஆம் ஆண்டில் வந்து இந்த மழை 31 சென்டிமீட்டர் இருந்தது. அதான் அதிகபட்ச மழையே. ஆனால் இன்றைக்கி 50 சென்டிமீட்டர் எதிர்பார்க்காத ஒரு மழை. நம்ம எல்லா வாய்க்காலும் நிரம்பி வழி தண்ணி. கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது. அமாவாசை அந்த நாள் கடல் சீற்றம் அதிகமாக, அது மாதிரி கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி உள்ளே வாங்கிறது சிரமமாக இருக்கிறதுனால தண்ணி ரிவர்ஸ் மருந்து அந்த வாய்க்கால் மேலே வழிஞ்சி ஊரும் உள்ள வருது. எல்லா பகுதியிலும் இந்த மழை அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டி போல் வாங்குறது கடல் சீற்றம் இருந்தால் அது வாங்குறது சிரமமாக இருந்தாலும் இருக்குது. இன்னும் ஒரு மழை கொஞ்சம் விட்டுதுன்னா ஒரு 2-3 மணி நேரம் மழை விட்டுதுன்னா இல்லாமல் இருந்ததுன்னா தண்ணி இந்த மழை இன்றைக்கி மதியம் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே தண்ணீர் வந்து வெளியேறலை. இப்போ தொடர்ச்சியாக மழை இருக்கும்போது தண்ணீர் வந்து தேங்கும். தண்ணி பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். தண்ணி எல்லா இடத்துக்கும் நிறைய மோட்டர் வச்சு பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிருஷ்ணா நகர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டர் வச்சு பம்ப் பண்ணிட்டுருக்கோம். இப்போது எரிச்சிட்டே அந்த ரிவர்ஸ் ஆகுது. அந்த அந்த வாங்காததுனால கடல் தண்ணி வந்து ஏறுது. அதனால தான் இந்த நிறைய வெளியே வந்துட்டுது. இப்போது மழை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வீட்டில் தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அவங்க முகாமில் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு எதுவும் பண்ணியிருக்குமா? எல்லாம் 60,000 பேர் சாப்பாடு ஆட்சி பத்திரம் மற்ற செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க எல்லா இடத்துலையும். உணவு எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுத்துட்டு. மழை அதிகமாக பெய்யுது. பப்ளிக் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. கூட்ட நெரிசலும் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இல்லை, நாங்கள் எல்லா இடத்துலையும் காவல்துறை எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அறிவுறுத்துறாங்க, வெளியே வரக்கூடாது, தண்ணி நிற்குதுன்றாங்க. இருந்தாலும் கேட்காம சில வந்துட்டு இருக்காங்க. நம்ம காவல்துறை சொல்கிறத கேட்டு வீட்டில் தங்கி இருக்கணும். கொஞ்சம் அந்த மழை விடுற வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் தங்கினா நல்லது. நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கயா? எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குது? நான் நடேச நகர் வழியாக வந்து ஃபுல்லாக அந்த உப்பளம் வழியாக வந்துட்டுருக்கேன். அந்த கனகநேரி தண்ணி அந்த வாங்குறது வந்து நடேச நகர் தண்ணி நிறைய வந்துருக்குது அந்த வாய்க்காலில் ஏறி. இப்போது நம்ம இந்த கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், நம்ம இந்த காமரை இதில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது. இடுப்பளவு தண்ணி அளவுக்கு மேலே உயர்ந்துருக்கு. இது முன்னே இல்லாமல் இருந்து இப்போ இது அதிகபட்சமான மழைன்றதுனால தண்ணி வாங்காதனால இந்த சிரமம் இருக்குது மக்கள். ஆட்டுப்பட்டி உப்பனாறு தண்ணி நிரம்பி ஊருக்குள்ளே வந்திருக்கு. அந்த தண்ணீரை வெளியேற்றுறதுக்கும் அந்த மரங்களை வந்து கீழே விழுந்து கிடக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா துறையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி.